ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அதிரடியான தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன அதிரடியான தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாக அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரகணங்களும் நிறைய கிரக பயிற்சிகளும் நடக்குது. அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் பிறந்த ஸ்டார்டிங்லேயே கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து கிரகணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே ஒரு மிகப்பெரிய கிரக பயிற்சி நடந்தது. அந்த கிரக பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அதில் நடக்காத பல விஷயங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிரக பயிற்சி நடந்ததுங்கிறத சொல்லிடுறேன். என்ன கிரக பயிற்சி நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் இருக்கிறார்ல, அவர் தாங்க பயிற்சி ஆயிருக்கிறாரு. இருக்கிறதுலே பெரிய ஒரு கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனி பயிற்சி தான். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்பேற்பட்ட சனி பகவான் தான் தற்போது பயிற்சி ஆயிருக்கிறாரு. அவருடைய பயிற்சியினால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மீனம் ராசிக்காரங்களுக்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பயிற்சியில் நிறையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் ஏற்படும். நவக்கிரகங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சினா ஒரு பயம் வந்துடும். ஏன்னா சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. அதனால தான் சனினாவே ஒரு பயம் வந்துடும். அப்பேற்பட்ட சனி பகவான் எப்படி மாறி இருக்காருங்கிறத சொல்லிடுறேன். பொதுவாகவே இந்த சனி பயிற்சியில் பொருளாதாரத்தில் புதிய மாற்றங்கள் உருவாக போவதாக நிறைய தாள்கள் வெளியாகிருக்கு. அதனால் முதல்ல சனி பயிற்சியுடைய மாற்றத்தை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு பலன்களை உங்கள் ராசிக்கு அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தர்மத்தின் வழியில் நடப்பவர்களோ சனி பகவான் எப்போது நன்மைகளை வாழ்வின் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக திகழ்கிறார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வரம் பட்ட பெற்ற ஒரே கிரகமாக சனி பகவான் விளங்குகிறார். அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விஸ்வாச வருடம் மாசி 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதியை திதியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் விருத்தி நித்திய நமயுகத்தில் பத்திரை காரணத்தில் காலை 8:31 மணி அளவில் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு ஜோரா பயிற்சி அடைந்துட்டாரு. ஆக்சுவலி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்திலேயே மந்தமான கதியும் கர்ம வினைகளுடைய பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகிறது. மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய இது சனிக்கு இருக்கு. ஸோ வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்குமே வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போது நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவே இன்றளவுக்கு விளங்குகிறார். அதனாலேயே சனி பயிற்சினாவே புதிய மாற்றங்கள் ஒவ்வொருவருக்குமே உருவாகும். மீனம் ராசி என்பது காலப்புருஷ தத்துவப்படி மோட்சோ அயனசயன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். அங்கு சனி பகவான் அமர்வது உலகளவில் மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். ஆன்மீக மற்றும் ரகசியங்களுடைய இருப்பிடமான மீனத்தில் சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியல் மறைவாக இருந்த பல புதிய உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஸோ சனினால் இனி நிறைய வெளிச்சத்துக்கு வரப்போகுது என்று சொல்லலாம். இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் கூட பல புதிய மாற்றங்கள் உருவாகும். அதுவும் மருத்துவத்துறையில் முன்னேற்பதும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படும். நீர் ராசியான மீனத்தில் சனி அமர்வதால்
இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாராத நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும். அதனால் இந்த சனி பயிற்சியில் கொஞ்சம் விழிப்புணர்வும் தேவை, அதாவது அவசியம். மருத்துவத்துறையில் புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களுக்கு புதிய மருந்துகள் கண்டறியப்படும். உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகமானது பெறும். இந்தியாவின் பெருமை உலக அரங்கில் உயரும். மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரித்து தர்மஸ்தாபனம் தோன்றும். நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் விபத்துக்கள், கடல் கொந்தளிப்புகள் இந்த மாதிரியும் ஏற்படும். அதனால் விழிப்புணர்வு அவசியம். இந்த சனி பயிற்சிக்குரிய பொது பரிகாரங்களாக ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்வதே சிறந்த பரிகாரமாகும். அதனால் தர்மம் மூலம் கர்ம விலகும் என்பதை புரிஞ்சு இந்த டைம் செயல்படுங்க. இப்போ 12 ராசிக்காரங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதுவரை சனிப்பயிற்சி நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சனிப்பயிற்சி பலனை மீனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு பலன் பெறுங்க. மீனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. மீனம் ராசி நேர்களே, இந்த சனிப்பயிற்சிக்கு 7 சனியின் 2ஆம் கட்டமான ஜென்ம சனியாக தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் இப்போது உங்கள் ராசியிலே அமர்கிறார். இதுவே ஒரு பொறுப்புகள் நிறைந்த காலமாகும். அவருடைய பார்வை 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களில் பதிகிறது. நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டிய குடும்பம் மற்றும் தொழில் கடமைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதோடு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது மந்தநிலை ஏற்படும். எனவே உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் தேவை. அலைச்சல்கள் அதிகரித்தாலும் உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும், அதை நம்புங்க. அப்புறம் குடும்பம் பொருளாதார நிலையில் இந்த சனிப்பயிற்சியில் நிறைய மாற்றம் உருவாகும். குடும்ப உறவுகளில் பொறுமை காப்பது மிக அவசியம். குடும்ப உறுப்பினர்களோடு வீண் விவாதங்களை தவிர்த்து அவர்களை அரவணைத்து செல்வது ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்கள் சமயோகித புத்தியால் பற்றாக்குறை நிலைமையை சமாளிக்கலாம். மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க ஆன்மீகத்தில் பயணங்கள் மற்றும் தான தர்மங்களில் ஈடுபடுவது நல்லது. அதுவும் ஜூன் மாதத்தில் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உச்ச ராசிநாதனால் பொருளாதார வசதிகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் கல்வி மற்றும் திருமணம் போன்ற சுப செலவுகள் கூட ஏற்படுங்க. அப்புறம் தொழில் உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். வேலையில் கூடுதல் சுமை இருந்தாலும் உங்கள் திறமை மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும். சோபனை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்படுவது உங்கள் வளர்ச்சிக்கு முக்கியமானது. தொழிலதிபர்கள் புதிய மாற்றங்களை செய்யும் போது அனுபவசாலிகள் ஆலோசனை பெற வேண்டும். கூட்டு தொழிலில் சில சவால்கள் வந்தாலும் நேர்மையான அணுகுமுறை வெற்றி கொடுக்கும். உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய காலம். அதனால் அந்த பயனுள்ளதை நல்லா இது பண்ணுங்க. அப்புறம் கலை கல்வியில் சொல்லப்பட்டிருக்கு. கல்வியில் மாணவர்கள் அதிக ஈடுபாட்டோடு இந்த சனி பயிற்சியில் படிக்க வேண்டும். ஞாபக மறதியை தவிர்க்க தொடர்ந்து எழுதி பார்ப்பது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போராட்டமான சூழல் நிலவினாலும் உங்களுடைய படைப்புத்திறன் உங்களுக்கு மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும். அதோடு கலைஞர்களுக்கு புதிய வசதிகள் மற்றும் வாய்ப்புகள் தேடி வரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். புதிய கலைகளை கற்பதில் ஆர்வம் காட்டுவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் பெற முடியும். சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் தட்டி கழிக்காமல் ஏற்று எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க. இந்த சனி பயிற்சியில் மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதாங்க. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பரிகாரம் என்னங்கிறத சொல்கிறேன். மீன ராசினர் திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் கோவிலுக்கு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வழிபடுவது ஜென்ம ராசியின் பாதிப்பை குறைக்கும். அப்புறம் சனிக்கிழமைகளில் மீன்களுக்கு பொறி அல்லது கோதுமை உருண்டை அளிப்பது, எறும்புகளுக்கு பச்சரிசி வைப்பது மிக சிறந்த பரிமாகும். அதோடு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காம நிதானமாக செயல்படுவது அவசியம். சனிக்கிழமையில ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது, முதியவர்களுக்கு உதவுவது உங்கள் வாழ்வை வளமாக்கும். சிவபெருமானுக்கு வில்வேலைகளால் அர்ச்சனை செய்து கருவறையை வளவந்து வழிபடுவது நன்மை தரும். அதனால் இந்த பரிகாரங்கள்லாம் மீனம் ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் இதுதாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கிடைச்ச ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.